தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு மொத்தமாக அனுமதி இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் சிந்து. தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு ஒட்டுமொத்தமாக அனுமதி கேட்க முடியாது என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களை அணுக இந்து மக்கள் கட்சிக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்து மக்கள் கட்சியின் கொள்கைகள், கலாச்சாரம், பண்பாடு மற்றும் ஆன்மீகம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதற்கு அனுமதி வழங்க தமிழக டிஜிபிக்கு மனு அளித்தும் இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறி பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்க டிஜிபிக்கு உத்தரவிட கோரியும் இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் குருமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் விழிப்புணர்வு வரும் ஜூலை 20ஆம் தேதி முதல் துவங்கி திருவள்ளூரில் துவங்கி சென்னை, திருவண்ணாமலை வழியாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி தர்மபுரியில் பிரச்சாரத்தை நிறைவு செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் நடத்த ஒட்டுமொத்தமாக அனுமதி கோர முடியாது என்றும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உள்ளதால் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களை அணுக மனுதாரருக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். சிந்து, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.